வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்துலங்க 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இது கூட அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சிக்கனோட லெக் பீஸ் வாங்கியிருக்கிறோங்க. சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி லைன் லைனாக கோடு போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா தடவும்போது கரெக்டாக இருக்குங்க. நம்ம குக் பண்ணும்போதும் சிக்கன் கரெக்டாக வேகுங்க. அதுக்காக தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிக்கனில் எல்லா பகுதியும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. இப்படி சிக்கனில் எல்லா பக்கமும் மசாலா போட்டதுக்கப்புறங்க ஒரு 2 மணி நேரம் இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோங்க. இப்போ லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இந்த 2 லெக் பீஸையும் இந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணுங்க. ஒவ்வொரு சைடும் நம்ம 3 நிமிஷம் குக் பண்ணணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு சைடு 3 நிமிஷம் மாற்றி மாற்றி நீங்கள் திருப்பி பண்ணும்போது 20 மினிட்ஸ்னால் ஒரு 6 டைம் இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணணுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு 3 நிமிஷம் மூடி போட்டு அந்த குக் பண்ணிவிட்டு அந்த திறக்கும்போது ஒரு சிக்கனை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தந்தூரி அடுப்பு இல்லாமல் பண்ணுறோம், பேனில் பண்ணுறதுனால இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது தாங்க அந்த சிக்கன் ப்ராப்பராக குக் ஆகுங்க. இப்படி பேனில் பண்ணுறதும்போது சிக்கன் வேகமாக நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. சிக்கன் நல்லாவே வந்திருக்குங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் வாங்குற மாதிரியே சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. இதில் நம்ம லெமன் தயிர் எல்லாம் போட்டு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுலேயே சிக்கன் பாதி சாஃப்ட் ஆயிருங்க. நம்ம மேற்கொண்டு குக் பண்ணும்போது சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.